இந்த இடத்துல என்னடமா வீரவாணி வாதரவத்தில் நிக்கிறோம். இது வந்து ஒரு அம்மாவும் ஒரு ஐயாவும் தான் இந்த இடத்துல இருக்கிறோம். நான் இந்த வீடியோ ஒன்று மடிச்சு போடுறது எனக்கு காசு போடுங்க காசு கொடுக்க போறேன் இல்ல, அவ வாழ்ற எல்லாமே நீங்க பாக்கணும். அது எங்கட நான் சிங்கடத்துல ஒரு லைவ் ஒன்று போட்டேன்னு சொன்னா எங்களோட டயஸ்போரா என்னத்துக்கு உதவி செய்யறன்றதை வந்து சிங்கடத்துல சொல்றதுக்காண்டி அந்த வீடியோ போட்டு நான் சிங்களாக்கள் பார்க்கணும். அந்த அம்மா இருக்கிற வீட்டு அந்த வீடியோல நான் பார்த்திருப்பேன், நீங்கள் பார்க்கலாம். இவ்வளவு தான் அம்மா வீட்டை ஒரு சைக்கிள் ஒன்று இருக்கு, அது ஒரு சின்ன கோழி கூட ஒன்று இருக்கு, அதான் பெருமானம் 2 பேர் இருக்கும். அம்மா நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க எங்க தமிழாக்களுக்கு? சரி சரி, இந்த ஏரியாவுக்கு உதவி ஏதாவது செய்யணும் ஆக்கள் எல்லாரோட சேர்ந்தம்மா. இப்ப எல்லாரும் இப்படித்தானே உதவி செய்யறேன்னு சொல்லி போட்டு தங்களோட பேங்க் அக்கௌண்ட் நம்பர்ல கொடுக்கறது. கொடுத்தாப்ப அதுக்கு ஒரு சும்மா ஒரு 10 லட்சம் வருதுண்டா இங்க ஒரு 1 லட்சம் ரூபாய்க்கு ஏதாவது கொண்டு தாரது, மிச்சம் 9 லட்சத்தையும் சுருட்டுறது. எனக்கு அது விருப்பம் இல்ல. இங்க இருக்கிற ஒரு 10 படியில சேர்த்து அந்த 10 படிகளோட சேர்ந்து ஒரு அக்கௌண்ட் நம்பர் ஒன்று கிரியேட் பண்ணி போட்டு அதுக்கு காசு போட சொல்லுவோம் பாதிரவத்தைக்கு. ஓ அதை நான் பாக்குறேன், பார்த்து போட்டு செய்வோம். ஓம் செய்து தரலாம். அப்ப நாங்க ஒரு 10 பேரு அம்மா அங்க பாருங்க. ஹலோ, நீ நல்ல வடிவா இருக்கிறீர், வாரிட மாமாவோட தூக்கிட்டு போறோம் நம்ம. வாரீங்களா மாமாவோட? இல்லையா? எந்த வீட்டு இருக்கிற நீங்க? அந்த வீடு மங்கள வீடு. இந்த வெள்ளைகளுக்குள்ள பாம்பு கடிச்சா கவசி தூக்கி நாங்க போங்க. இதுக்குள்ள அங்க போலாங்க வீட்டுக்கு. அம்மா இதுக்கு ஏதாவது கிடந்து கடிச்சா ஹாஸ்பிட்டல கொண்டு போறதுக்குள்ள எல்லாம் பிசை போயிடும். ஓ இல்ல சின்னாக்கள கிட்ட வச்சிருங்க கைக்குள்ள. இப்ப வடிவா இருக்கவா தாரீங்களா எனக்கு? நான் கூட்டிட்டு போறேன். வாரீரா நீங்கள் மாமாவோட? திருப்பி வரைக்கும் டாக்டரா வரலாம். அண்ணா இருக்கிறா தங்கச்சி இல்லையாமட்டு தான் அடிக்கடி கேட்கிறார். வாரீரா மாமாவோட? மாட்டுறான் வாரணாங்க. இப்ப நான் நிக்கிறது வந்து சாவச்சேரியில வாதரவத்திரையில வீரவாணி ஏரியாவில் எங்கட படியில் நிக்கிறாங்க. மற்ற ஆக்கள் மாதிரி எனக்கு எந்த அக்கௌண்ட் காசு போடுங்க நான் எனக்கு எதாவது சொல்றேன்னு கேட்கல. இந்த ஏரியாவில் இருக்கிற படியில் ஒரு 10 பேரை சேர்த்து அந்த ஏரியாவில் இப்ப அவங்களுக்கு அவசரமா தேவை என்னன்னா 3 நேரம் சாப்பாடு ஒரு 10 நாளைக்கு கொடுக்கணும். என்ன குழந்தை பிள்ளைகள் அது இது மருந்து வேலையை நான் பாக்குறேன். அதாவது நான் மருந்து எழுதி தாரணப்போ அதுல நான் அங்க சொல்லியிருக்கிறேன் சாவச்சேரியில் இருக்கிற பாமசி 2க்கும் எந்த சீலோட வந்தா லாபத்து இல்லாம விலையை மட்டும் குடும்பம் உண்டு. அதுக்கும் ஏதாவது செய்வேன் நாங்க. இப்ப வருத்தமில்லை, இந்த தண்ணியெல்லாம் பார்த்து இவன் காலெல்லாம் சிறங்கள் நம்பர் வலிக்கணும். அதுதான் பிரச்சனை. ஒரு 10 நாள் 15 நாள் செல்லும். அதுக்குரிய ஏதாவது யாரோ ஒரு யூடியூபரை பிடிச்சி விடுவோம். நான் ஒவ்வொரு போறதுல யாரும் இந்த ஏரியா காப்பி என்ன செய்வோம். நான் இந்த தம்பியின் நம்பரை கண்டாக்ட் எடுத்து தாரன் வேண்டிய அல்லது வந்து யாரும் உங்களுடைய சனசமுள்ளது பொறுப்பாக அப்படி எடுத்து இல்லையோட அதான் பொறுப்பா. ரைட், நல்ல விஷயம். நான் அவனோட கால் பண்ணி கதைச்சு எடுத்து தரேன். ஒரு 10 நாளைக்கு ஏதாவது செய்யணும் மாட்டேன் எங்க அக்கௌண்ட் கேடுப்பா. 50 நாள் இருக்கிறாங்கள்ட்ட ஓமண்டாவே செய்தாப்ப செய்தரலாம். சரி நான் என்னால முடிஞ்சதெல்லாம் இப்ப அதுக்கு தான் சிங்கடத்துல போட்டாண்டா அங்க இருக்கிற பார்லிமெண்ட்ல இருக்கிற ஒருத்தருக்குமே தெரியாது நாங்கள் இப்படி கஷ்டப்படுறோம். இங்க இருக்கிற தமிழ் எம்பி மேரும் ஒருத்தரும் போய் பார்க்க போறதும் இல்லை, வந்து பார்க்க போறதும் இல்லை. எல்லாரும் சொல்லி சிங்களாக சொல்லி கொண்டு நான் இயக்கத்தை திருப்பி கட்ட போறேன். நான் இயக்கத்தை கட்டையில நான் கதைக்கத்தான் வந்தேன். நான் இனி யாரப்பங்களுக்கு தோக்கெடுத்து அடிபடுறதுக்கு உடம்புல சத்து இருக்கு. இந்த இதை லைஃபை ஷேர் பண்ணுங்க. அந்த லண்டன்ல இருக்கிற டாக்டர் மாதிரி எல்லாம் காசு சேர்க்க விரும்பல நாங்கள். அவங்களுக்கு நேரம் ஒரு 15 நாளைக்காவது குறைஞ்ச 3 நேரம் சாப்பாடு கொடுக்கணும். அப்படித்தாங்க. தண்ணி வத்தி போகும் வரைக்கும் 3 நேரம் எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்தாலே காணும். அதுக்கு ஏதாவது அரேஞ்ச் பண்ணுவோம். இந்த பேஸ்புக்ல இருக்க அந்த நம்பருக்கு எடுத்து யாராவது கான்டாக்ட் பண்ணுங்க. ஒரு நினைக்கிறேன் ஒரு 2-3 பேர் சேர்ந்தா காணும். எல்லாருமே செய்ய தேவையில்லை. ஒரு 3 பேர் சேர்ந்தா 15 பேருக்கு சாப்பாடு. எத்தனை பேர் கிட்ட எத்தனை குடும்பம் இருக்கு? 100 குடும்பம். ஒரு குடும்பம் 5 பேர் 500 பேர். 500 பேருக்கு 1500 சாப்பாடு வேணும் ஒரு நாளைக்கு. அப்படி 15 நாளைக்கு 15 பெருகி 15 தர பெருக்கி கொள்ளுங்க. அவ்வளவு அதுக்குரிய எவ்வளவு காசுன்னு பார்த்து அந்த காசை மட்டும் அவனுக்கு கொடுத்தா அவன் அவ்வளவு பேருக்கு சாப்பாடு பண்ணி கொடுப்பான். அவ்வளவுதான். சரி சரி ஓகே. 9 மணிக்குள்ள கொடுத்த கொஞ்சம் பாடம்
நான் அதோட உன்னோட கோஆர்டினேட் பண்ணி வரேன் உங்க நம்பரை வேண்டி கொண்டு போறேன் ஓ அதான் இல்ல இல்ல இங்கே வெளிநாள் இருக்கிற எங்கட சவரங்களுக்கு பெரிய வேலை இல்லை இது சாப்பாடு கொடுக்கறது ஒரு 5 பேர் சேர்ந்தா செய்திடலாம் இதை அது யாரோட கண்டாக்ட் பண்ணிடுவேன் கண்டாக்ட் பண்ணி நான் வெயிட் எடுத்து நேரம் உங்களோட காய்ச்சி உங்களை நான் ஜாயின் பண்ணி விடுறேன் நான் இதுல இருந்து விளத்திடுவேன் அப்ப நீங்களே நேரம் காய்க்கலாம் அப்ப டாக்டர் காசு அனுப்பி நான் டாக்டர் காசை கொண்டு போட்டு ஒருத்தரும் காய்க்கலாம் உங்களோட வீரவாணி இந்த இது சாப்பு வீரவாணி தமிழ்லயா இருக்கு வீரவாணி சனத்தமிழ்ன்றது இதுல இருக்கு எஃபில இருக்கு அதுல நீங்கள் அடிச்சு அதுல அவன் நம்பர் இருக்கும் அவன் நம்பரோட எடுத்து நேரம் காய்ச்சாலும் சரி அல்லது வந்து இதுல வேற யாரு இதுல நீங்க தான் இது பொறுப்பு இப்ப கணக்க வீரவாணி வரும் விளங்கல பிரச்சனை புது பேஸ்புக்ல இப்ப கணக்க வீரவாணி பேஸ்புக் வரும் தங்கள்ட எல்லாத்தையுமே வீரவாணின்னு மாத்திடுவாங்க அப்ப வெளிநாட்டுல இருக்கிற சனம் என்னன்னா எல்லா அடையே நாங்கள் எல்லாத்தையும் கண்டுதான் வந்தாங்க இப்ப வந்து அறமத்தியாத பேர் முழு சனசங்கமே வீரவாணின்னு மாத்திட்டு பாத்துட்டு இருக்கோம் எங்க அதால நான் சொல்றேன் வேண்டாம் உங்க நம்பரை சொல்லு 0766 சரி 54 அதே வேண்டாம் பேர் என்ன செய்வாங்கன்னா இவனுக்கு கொடுக்குறாண்டு போட்டு பேர் முழு பேரும் அங்க சேர்ப்பாங்க லண்டன்ல காசு சரிதானே வேண்டாம் நான் கோஆர்டினேட் பண்ணி உனக்கு எடுத்து தரலாம் சரிதானே எனக்கு அடிச்சா நான் அவன் நம்பரை தாரேன் அப்ப நீங்க ஒருத்தரமே இந்த பேர் வேற நம்பர் கொடுக்க இயலாது நான் யாராவது கிணவரைக்கு நம்ம நாட்டில் 2-3 பேருக்கு நம்பரை கொடுத்து விடுறேன் அப்ப நேரம் உனக்கு எடுத்து காயப்பினா அப்ப முழு பேரும் இந்த ஊருக்கு செல் பண்றான்னு போட்டு அங்க சேர்ப்பாங்க டானி லண்டன்லயும் பிரான்ஸ்லயும் கடவுளியே வீரவாணி சனசமயத்துக்கு சாப்பாடு வந்துட்டு இப்ப உண்டியில பயப்படும் எல்லாமே எனக்கு சொல்லி இருக்காங்களாக்கள் அதால எனக்கு ஒரு 3 பேர்ட்ட இதை எடுத்து உனக்கு தாரேன் அந்த 3 பேரோட கழிச்சு 15 பேருக்கு சாப்பாடு அரேஞ்ச் பண்ணி கொடு சரிதானே ரைட் தேங்க்யூ டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா இப்ப எம்பி இப்படி வசதி எனக்கு